உன் வாழ்க்கையில் தைரியமாக இருக்கணும் அப்படின்னா வெளியில் சொல்ல முடியாத விஷயத்த செய்யக்கூடாது. வெளியில் யார்கிட்டையுமே இதை சொல்ல முடியாது, சொன்னால் இதை காரி துப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி விஷயத்த செய்யாதீங்க. ரகசியம் நம்ம யாரும் ரகசியமாக நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ரகசியமாக யாருக்குமே தெரியாமல் நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த விஷயத்த 4 பேர்கிட்ட சொன்னால் எப்படி அதோட விளைவுகள் எப்படி அவங்க அதை எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ரகசியமாக ஒரு விஷயத்த செய்கிறோம் யாருக்கும் தெரியாமல், அந்த விஷயத்த போய் வெளியில் சொன்னால் காரி துப்புவாங்க, இல்லை செருப்பை கழட்டி அடிப்பாங்க. அவ்வளோ கேவலமான வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது மாதிரியான வேலையை செய்யக்கூடாது. அப்போது ஒரு செயலை செய்வதற்கு எது வரையறை என்றால், நீங்கள் எந்த ஒரு செயலை வேணாலும் செய்யுங்க, ஆனால் அதை 4 பேர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கணும். உங்கள் நம்பிக்கையானவங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதென்ற அனுபவமாக இருக்க வேண்டும். நீங்கள் சந்திக்கின்ற ஒரு அனுபவங்கள் என்பது உங்கள் நம்பிக்கையானவங்ககிட்ட சொல்கிற மாதிரி இருக்கணும். சொல்கிறதுக்கு தகுதியான அனுபவங்களாக இருக்க வேண்டும். 4 பேர்கிட்ட சொல்லலாம். யார்கிட்ட இல்லது உங்களை மாதிரியே நீங்கள் ஒரு கேவலமான செயலை செய்கிறீர்கள், உங்களை மாதிரியே கேவலமான செயல்கள் செய்கிறவரோடு உங்களுக்கு ஒரு நட்பு இருக்கலாம், ஒரு கூட்டு இருக்கலாம். அதனால் அவர்களிடம் மட்டும்தான் நீங்கள் இதை சொல்லுவீங்க. அப்படின்ட்டு இல்லாமல் யார்கிட்ட வேணாலும் இந்த விஷயத்த சொல்லலாம். நம்பிக்கை இருந்தால் யாரிடம் வேண்டுமானாலும் என்னால் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள முடியும், எனக்கு அதனால் எந்த ஆபத்தும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆனால் செயல்களைத்தான் செய்யணும். அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்வதற்கு தகுதியான செயல்களைத்தான் செய்யணும். நீங்கள் ஒரு ரகசியமாக ஒரு செயலை யாருக்கும் தெரியாமல் செய்கிறீங்க அப்படின்னா அதை போய் 4 பேர்கிட்ட சொன்னால், நம்பிக்கை இருந்தால் 4 பேர் யார்கிட்ட வேணாலும் நான் இதை சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரியானதாக இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டில் திருடிட்டீங்க, அதை போய் நீங்கள் யார்கிட்ட சொல்லுவீங்க? உங்களை மாதிரி ஒரு திருடங்கிட்ட தான் சொல்ல முடியும். நம்பிக்கை இருந்தால் எல்லார்ட்டையும் அதை சொல்ல முடியாது. உங்களை மாதிரி அந்த மாதிரி நம்பிக்கை, ஒரு திருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை யார் மேலே இருக்கோ உங்களை போல் திருடர்கள்ட்ட தான் அதை உங்களால் சொல்ல முடியும். எல்லார்ட்டையும் அதை சொல்ல முடியாது, பெருமையாக சொல்ல முடியாது. அதனாலேயே நீங்கள் ஏன்னா நம்ம செய்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம செய்யணும், சொல்லணும். அப்போ தான் மனசு லேசாக இருக்கும். மனசில் காலியாக வச்சுருக்கணும். மனசில் நாம் சந்திக்கிற அனுபவங்களை அப்பப்போவே அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது இல்லைன்னா அது ஒரு சுமையாக போய்விடும், தேங்கிவிடும், கழிவுகளாக மனதில் தேங்கிவிடும். நாம் என்னென்ன செயல்களை செய்கிறோமோ அது எல்லாத்தையும் பிறரிடம் ஒப்புவிக்க வேண்டும். மனித வாழ்க்கைங்கிறது என்னென்னாக்கா, மற்றவர்களுடைய நம்பிக்கை பெறுற மாதிரி வாழணும். மற்றவர்களிடம் நான் என்னென்ன செய்தேன், இதை செய்தேன். மனுஷங்க மேலே நம்பிக்கை கிடையாது. ஏன்னா மனுஷங்க அப்படி இருக்கும்போது தான் நாம் ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, நாம் ஒப்புவிக்கிறோம். நீ இன்றைக்கி என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையானவங்ககிட்ட சொல்லிடு. அப்போ அதன் மூலம் ஒரு நம்பிக்கையை நீ பெறுகிறாய். உனது நம்பிக்கையானவர்களிடமிருந்து நீ நம்பிக்கை பெறுகிறாய். அது மாதிரி உன்னிடையும் ஒரு சான்றிதழ், இவன் இன்றைக்கி நல்ல செயல்களை தான் இவன் செஞ்சுருக்கான், நல்ல செயல்களை தான் இவன் செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் உனது நம்பிக்கையானவர்களிடமிருந்து நீ பெற வேண்டும். அதனால் நீ என்ன செஞ்சாலும் நீ அதை மற்றவங்ககிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற. பேசுவது என்பது அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான வேலையாக இருக்குது. பேசுவதோட வேலைன்னா என்னென்னா, நீ என்ன செய்கிறியோ அதை நீ சொல்லணும், என்ன செய்ய போறியோ அதையும் சொல்லணும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கியோ அதையும் சொல்லணும், என்ன செஞ்சியோ அதையும் சொல்லணும், என்ன செய்ய போறியோ அதையும் சொல்லணும். இதுதான் இந்த பேசுவது. அதாவது ஒப்புதல் வாக்கு மூலம். இது ஒரு வாக்கு மூலம். இதன் மூலம்தான் நீ இந்த சமூகத்தில் நம்பிக்கையானவனாக இருக்க முடியும், நம்பிக்கையானவராக வாழ முடியும். அதாவது உனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் இருப்பாங்களோ, உனக்கு பிடிச்ச 4 பேர், அவங்களுக்கு நீ நம்பிக்கையானவராக வாழ்வது எப்படின்னா, நீ என்ன செஞ்சியோ அதை சொல்லணும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கியோ அதையும் சொல்லணும், என்ன செய்ய போறியோ அதையும் சொல்லணும். யாருக்கிட்டையுமே இவன் பேச மாட்டான் அப்படின்னா, யாருக்கிட்டையுமே இவர் பேசவே மாட்டார், யாருக்கிட்டையுமே இவர் பேசவே மாட்டான் அப்படின்னா அவங்கள நம்பக்கூடாது. அவங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ என்ன வேணாலும் அவங்க ரகசியமாக என்ன வேணாலும் செஞ்சிட்ருக்கலாம், வெளியில் தெரியாது. அவங்க செய்கிறது யாருக்குமே தெரியாது. அவங்க என்ன செய்கிறாங்க யாருக்குமே தெரியாது. என்ன வேணாலும் செய்யலாம் அவங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம எப்படி நம்ப முடியும்? நம்புறதுக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அதுதான் சொல்கிறது, பேசுகிறது. பேசுகிறதுன்னா என்னென்னா, நம்பிக்கை பெறுவதற்காக பேசுவது.
என்ன செஞ்சோமோ அதை சொல்லணும், இதற்கு முன் நாம் என்ன செய்தோமோ அதை சொல்லணும், இப்போ என்ன செய்கிறோமோ அதையும் சொல்லணும், என்ன செய்ய போகிறோமோ அதையும் சொல்லணும். அதன் மூலமாக தான் நம்ம நம்பிக்கையை பெற முடியும். நாம் நம்பிக்கையானவராக இந்த உலகில் வாழ முடியும். மனுஷங்களுக்கு பேசுகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். பேசுகிறதோட நோக்கமே தான் நமக்கு பிடிச்ச 4 பேரோட நம்பிக்கையை பெற வேண்டும். நாம் எல்லார்ட்டையும் போய் நாம் நம்பிக்கை பெறணுங்கிறக்கா எல்லார்ட்டையும் போய் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்ச 4 பேர். அதே நேரத்தில் நாம் செய்கிறது சரியா தப்பா, நான் செஞ்சது சரியா தப்பா, ஏற்கனவே நான் செஞ்சது சரியா தப்பா, இப்போ நான் செய்துக்கிட்டு இருக்கிறது சரியா தப்பா, இனிமேல் நான் செய்ய போகிறது சரியா தப்பா, அதை தெரிந்து கொள்வதற்காகவும் நம்ம பிறரிடம் நம்பிக்கையானவரிடம் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. பேசுவதற்கு 2 நோக்கம் இருக்குது. நான் செய்வது சரியா தப்பா, எனது அனுபவங்கள் பிறரோடு ஒத்து போகிறதா இல்லையா, நான் ஏற்கனவே செஞ்சது சரியா தப்பா, இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்குது சரியா தப்பா, இனிமேல் செய்ய போகிறது சரியா தப்பா, எனது அனுபவங்கள் பிறரது அனுபவங்களோடு ஒத்து போகிறதா, என்பதை உறுதிப்படுத்துவதற்காக. நானும் மனுஷன்தான், நானும் மற்றவங்க மாதிரி தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக நம்ம ஒரு நோக்கத்துக்காக பேசுகிறோம். அப்புறம் நான் என்னென்னலாம் செஞ்சேன், நான் இந்த மனுஷங்களுக்கு எதுவும் எதிராக செய்யலை, நான் செஞ்சது எல்லாமே ஏற்புடைய செயல்களைத்தான் நான் செஞ்சுருக்கேன், பிறருக்கு இடையூறு இல்லாத செயல்களைத்தான் நான் செய்திருக்கிறேன், நான் நல்லவன் தான், நல்லவன் தான், நல்ல பண்புடையவர் தான், நான் யாருக்கு எதிரானவன் இல்லை என்பதை பிறருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக நம்ம பிறர்கிட்ட பேசுகிறோம். ஒரு ஒப்புதல் வாக்குமூலம், நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்கிறத ஒரு ஒப்புதலாக சொல்கிறோம், அப்பப்போ சொல்லிக்கிறோம். நான் இப்போ என்ன பண்ணேன், இனிமேல் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். ஏதாவது வித்தியாசமாக எதாவது செய்தா இருந்தால் நீ என்கிட்ட சொல்லு, என்ன திருத்து, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. உதவியை பெறுவதற்காகவும் உதவி செய்வதற்காகவும் நம்ம பேசுகிறோம். பேசுவதோட இன்னொரு நோக்கம் உதவி. பேசுதல் எப்படின்னா என்ன அர்த்தம், உதவியை பெறுவதற்காகவும் நாம் ஒரு விஷயத்த சொல்கிறோம், நான் சந்தித்த அனுபவங்களை சொல்கிறோம், நான் என்ன செஞ்சேங்கிறத மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம். அதே நேரத்தில் நான் செஞ்சது சரியா தப்பா அப்படின்னு நீ சொல்லு, உன்னுடைய கருத்தை நீ சொல்லு, உனக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குது, உனக்கு என்ன தோணுது, நான் செஞ்சது சரியா தப்பா, இல்லை நான் என்ன செய்ய போகிறேன் அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஏதாவது இன்னும் சிறப்பாக அதை மாற்றலாமா, இல்லை வேறு ஏதாவது சின்ன மாற்றங்கள் ஏதாவது இருக்குதா சொல்லு அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம பிறரிடம் பேசுகிறோம். ஒப்புதல் வாக்குமூலம், நான் என்ன செஞ்சேங்கிறத பிறரிடம் சொல்வதன் மூலம் நான் பிறருக்கு இடையூறு எதுவும் செய்யலை அப்படிங்கிற அந்த ஒப்புதல் வாக்குமூலம், அதற்காகவும் நாம் பிறரிடம் பேசுகிறோம். இப்படி பேசுவதற்கான நோக்கங்கள் என்பது இருக்கிறது. அப்படி பேசி ஆகணும், கண்டிப்பாக பேசி ஆகணும். அப்போ தான் மனசு அமைதியாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம் பிறர் காரி துப்புற மாதிரி 4 பேர்கிட்ட இதை சொன்னோன்னா செருப்பை கட்டி அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி, அசிங்கமாக நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த வேலையும் நீ செய்யாத. அது நிறைய வகையில் இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் பார்த்திங்கன்னா ரகசியமாக நிறைய நடக்குது. ரகசியமாக இப்போ ஒரு பொண்ணு இருக்கிறா அப்படின்னா, நான் எனக்கு நான் பிராத்தல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? விபச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் பணத்துக்காக அப்பப்போ எனக்கு நிறைய அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? சொன்னால் காரி துப்புவாங்க. அப்போ நம்ம இந்த விஷயத்த சொன்னால் 4 பேர் காரி துப்புவாங்க, கேவலமாக நினைப்பாங்க. அதனால் இதை செய்யக்கூடாது. அதனால தான் இதை அப்போ பேசுகிறதுக்கு முக்கியத்துவம், பேசுகிறதுக்குங்கிறது அவ்வளோ முக்கியத்துவம். ஏன்னா நம்ம எதை செஞ்சாலும் மற்றவங்கள்ட்ட சொல்லியாக வேண்டிய அவசியம் இருக்குது. சொன்னால் வரவேற்கணும், பாராட்டணும், அல்லது வரவேற்கணும், காது கொடுத்து கேட்கணும். நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். நாம் ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா, அதை மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்படிங்கும்போது சொல்லும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். நான் அந்த வீட்டில் திருடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்டயா போய் சொல்கிறீங்க அப்படின்னா, சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓஹோ இவன் பெரிய திருட்டு போய் நம்ம வீட்டில் கூட கை வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட சொல்லி பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம பேச்சுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அதை பேசியாக வேண்டிய அவசியம் இருக்குது. பேசுனா அதில் நமக்கு பாதுகாப்பு இருக்கணும். அப்போ பாதுகாப்பை தருகிற செயல்களை செஞ்சால் தான் அந்த செயல்களை பிறரிடம் பேச முடியும். பாதுகாப்பே இல்லாத செயல்களை செஞ்சுட்டு அதை போய் மற்றவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு பேசி ஆகணும் அப்படின்னு பேசினாக்கா
நமக்கு ஆபத்தாக அது மாறிவிடும், நமக்கு பாதுகாப்பின்மை அது. அதனால் நாம் எதை செய்ய வேண்டும் என்றால், நான் நம்பிக்கையான யாருக்கிட்டேயும் நான் செஞ்சதை சொல்ல முடியும். எனக்கு நம்பிக்கை இருந்தால், நம்பிக்கை ஏற்பட்டால் யாரிடம் வேண்டுமானாலும் நான் இதை சொல்வேன். எனக்கு யார்கிட்ட வேணாலும் நான் இதை சொல்கிறதுக்கு தயார். ஆனால் அவங்க எனக்கு நம்பிக்கையானவங்களாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயத்தை தான் செய்யணும். நம்பிக்கை ஏற்பட்டால் நான் யாரிடம் வேண்டுமானாலும் நான் செய்த செயல்களை, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு அந்த மாதிரி செயல்களை தான் செய்யணும். இப்போ ஒரு சைக்கோ இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். அவங்களாம் நிறைய செயல்களை செய்கிறத சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்கிற மாதிரியான செயல்களை அவர்கள் செய்யவில்லை என்று அர்த்தம். அப்போ நம்ம எதை செய்யணும் அப்படின்னா, அதற்கான வரையறை என்று நாம் செய்யக்கூடிய செயல்களை 4 பேர்கிட்ட, நமக்கு நம்பிக்கை இருந்தால் 4 பேர்கிட்ட யார்கிட்ட வேணாலும் நான் இதை சொல்லுவேன் அதுதான் தைரியம். நீங்கள் நீங்கள் ஒரு கேவலமான செயலை செய்கிறீங்க, அதை போய் 4 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பே இருக்காது. அப்போ பயப்படுவீங்க. இதை போய் யார்கிட்டையும் சொன்னால் கண்டிப்பாக நம்மளை போலீஸில் மாட்டி விட்ருவாங்க. நீங்கள் நாம் ஒரு கேவலமான செயலை செஞ்சுருக்கோம், அல்லது நாம் அந்த வீட்டில் திருடியிருக்கோம், அவர்கிட்டருந்து பணத்தை கொள்ளையடிச்சிருக்கோம், அல்லது இவரை கொலை செஞ்சுருக்கோம், இதை போய் அந்த ஆளை கொலை செஞ்சுருக்கோம், யார் அதை கொலை செஞ்சாங்கன்னு இப்போ வரைக்கும் போலீஸால் கூட கண்டுபிடிக்க முடியல, இதை போய் 4 பேர்கிட்ட சொன்னால் அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவர் சொல்லவே மாட்டார், பயப்படுவார். அப்போது நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்க, அதை சொல்கிறதுக்கு பயப்படுறீங்கன்னா அதுதான் கோழைத்தனம். நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்க, யாருக்கிட்டையுமே இதை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் மறைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் கோழைத்தனம். அப்போது சொல்கிறது தான், பேசுகிறது தான் தைரியம். நீங்கள் செஞ்ச செயலை பிறரிடம் பேசுகிறீர்கள் என்றால், சொல்லுகிறீர்கள் என்றால் அதுதான் தைரியம். வீரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் எதை செஞ்சாலும் மற்றவங்ககிட்ட பேசணும், அதை சொல்லணும், அதுதான் தைரியம். சொல்வதற்கு பயப்படுகிறீர்கள், செய்வதற்கு பயப்படலை. நீங்கள் ஒரு செயலை செய்வதற்கு நீங்கள் பயப்படல, ஆனால் அதை சொல்வதற்கு பயப்படுகிறீர்கள் அப்படின்னா அதுதான் கோழைத்தனம். அதனால் அது உங்களை வீரம் இல்லாதவர்களாக, துணிவு இல்லாதவர்களாக, தைரியம் இல்லாதவர்களாக, கோழையாக அது உங்களை மாற்றிவிடும். மற்றவங்கள பார்த்தாலே பயப்படுவீங்க, நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ, நாம் செஞ்ச செயல் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமோ, நாம் அந்த வீட்டில் திருடினது இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் திருடுறத வீரம்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதை எல்லாத்தையும் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சொல்கிற தைரியம் உங்களுக்கு வராது. அப்படின்னா நீங்கள் கோழை. உங்களால் பேசுகிறது கூட தைரியம், நீங்கள் செஞ்ச செயலை உங்களுக்கு மற்றவங்ககிட்ட பேசுகிறது கூட, சொல்கிறது கூட உங்களுக்கு தைரியம் வராது. அதனால் நீங்கள் கோழையாகிடுவீங்க. கோழையானால் நோய் வந்துடும். மனசுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு யார்கிட்டையும் சகஜமாக பேச முடியாமல் கடைசியில் கோழையாகவும் மாறி நோயாளியாகவும் மாறிடுவீங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு மனுஷனாக இருக்க முடியாது. மனசில் எதுவுமே இருக்கக்கூடாது, சொல்வதற்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் மனசு. அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் தைரியமானவர்களாக, ஆரோக்கியமானவர்களாக வாழ வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செஞ்சாலும் மற்றவங்ககிட்ட, உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லணும். அதற்கு தகுதியான விஷயங்களை தான் செய்யணும். நீங்கள் செஞ்ச விஷயத்த 4 பேர்கிட்ட சொன்னால் செருப்பை கட்டி அடிப்பாங்க, காரி துப்புவாங்கன்னா, அந்த மாதிரி செயல்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா யார்கிட்டையுமே எதையுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க, சொல்வதற்கே பயப்படுவீங்க. நீங்கள் ஒரு கோழையாக மாறிடுவீங்க, நீங்கள் ஒரு பயந்தாங்கொழியாக மாறிடுவீங்க. அதனால் தைரியமாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் செய்கிற செயலை மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியும். என்னால் யார்கிட்ட வேணாலும் நான் பகிர்ந்துப்பேன். எனது வாழ்க்கை அனுபவங்களை நான் யாரிடம் வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்வேன். அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுகிற செயல்களைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். அதனால் ஒரு செயலை செய்யலாமா வேண்டாமாங்கிற குழப்பம்லாம் வரும். ஒரு தப்பு கூட இருக்கலாம், அது தப்பாக கூட இருக்கலாம். மற்றவங்க பார்வைக்கு, உலகத்தின் பார்வைக்கு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். என்னடா இதில், அப்போ இந்த செயலை செய்யலாமா வேண்டாமா? எப்போவுமே நீங்கள் செய்கிற செயலை மற்றவங்ககிட்ட பேச கற்றுக்கணும், நீங்கள் சொல்ல கற்றுக்கணும். அன்னன்னைக்கு செய்கிற செயல்களை அன்னன்னைக்கு சொல்ல கற்றுக்கொள்ளணும், அதை பயிற்சியாக எடுக்கணும். எனக்கு அப்படி ஒரு வழக்கமே இல்லைன்னா பயிற்சியாக எடுத்துக்கங்க. நம்ம நிறைய விஷயத்த பயிற்சி தான் செய்கிறோம், நிறைய நல்ல விஷயங்களை பயிற்சி தான். இப்போ உடற்பயிற்சி செய்கிற வழக்கமே இல்லைங்கிறக்காக உடற்பயிற்சி செய்யாமல், அப்போ வழக்கமே இல்லைன்னா நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம பயிற்சி எடுக்கிறோம், முயற்சி செய்கிறோம், பயிற்சி எடுக்கிறோம். அதே மாதிரி தான்
இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை சொல்லுகிற வழக்கம் இருக்குல்ல, அதுவும் ஒரு பயிற்சி தான். இல்லைங்க நான் யார்கிட்டையும் பேச மாட்டேங்க அப்படிங்கிறத விட, ஆனால் வந்து சொல்லணுங்கிறது இருக்குல்ல, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை நீங்கள் தினம் தினம் சொல்லணும். அது ஒரு கடமை. அது மாதிரி தான் இப்போ தினம் தினம் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிற வழக்கம் உங்களுக்கு இல்லை, ஆனால் உடற்பயிற்சி செய்யணுங்கிறது ஒரு கடமை தானே. அப்போ அது நீங்கள் ஒரு பயிற்சி எடுத்தால் தான் முடியும். பயிற்சி எடுத்து அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அது மாதிரி தான் நல்ல பழக்கங்கள் நிறைய இருக்குது. அது நம்ம இல்லை எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அதை கடைபிடிக்காமல் விட்டுவிட முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி என்னென்ன செய்கிறீங்களோ அதை நீங்கள் பார்க்குறவங்ககிட்ட, பேசுகிறவங்ககிட்ட, நம்பிக்கையானவர்களிடம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும், சொல்ல பழக வேண்டும். அது ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு அப்படி ஒரு பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. நீங்கள் அதை ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள், அதை ஒரு வழக்கமாக மாற்றுங்கள், உங்கள் இயல்பாக அதை மாற்றுங்கள். அதனால் உங்களுக்கு சில டைமில் இந்த செயலை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் வரும். அப்போ அதாவது ரொம்ப மோசமான செயலாக இருக்கும், உங்களுக்கே குழப்பம், உங்களுக்கு ஆசையாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும், அந்த செயலை செய்யணுன்னு ஆர்வமாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் இப்போ கஞ்சா அடிக்கலாம், அல்லது போதை பொருள் இதை பயன்படுத்தி பார்க்கலாம். ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு தவறான உறவு முறை மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு பழக்கம், ஒரு மோசமான பழக்கம், அது எதுவானா இருக்கலாம், போதை பழக்கமாக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு பழக்கமாக இருக்கலாம். இதை செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பமாக இருக்கும், தயக்கமாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்துக்கோங்க. அதாவது எதை செஞ்சாலும் நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லிடுவோம். ஆக இந்த விஷயத்த செஞ்சாலும் நம்ம மற்றவங்ககிட்ட சொல்ல வேண்டிய வரும். இந்த விஷயத்த செஞ்சால் மற்றவங்ககிட்ட சொல்லலாமா, சொல்ல முடியுமா? முடியாதுன்னா அதை செய்யாதீங்க. இந்த விஷயத்த செஞ்சால் என்னால் இதை யார்கிட்டையுமே சொல்ல முடியாது, என்னை கேவலமாக நினைப்பாங்க, அப்படின்னா இதை செய்யக்கூடாது. ஓ அப்படின்னா நம்ம இதை செய்யக்கூடாது, ஓஹோ அப்படின்னு தான் நீங்கள் ஒரு அதாவது சில மோசமான செயல்களை நமக்கு அதை செய்யலாமா வேண்டாமா, ரொம்ப ஆர்வமாக இருக்கும், அது செஞ்சு பார்க்கலாமா, அதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கு வேணாலும் அப்படி ஒரு ஆர்வம் ஏற்படும். ரொம்ப ரகசியமாக, அதாவது தனிப்பட்ட எல்லாருக்குமே ஒரு ரகசியம்னு ஒன்று இருக்குது. யாரிடமே சொல்ல முடியாத ரகசியமாக எதையுமே வச்சுக்கக்கூடாது. அந்தளவுக்கு ரகசியம். அந்த மாதிரி யாரும் நம்ம வெளியில் பார்க்குறோம், ஆனால் ரகசியமாக ஏதாவது ஒரு வழக்கம் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி வெளியே சொன்னால் அவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க. அதனால் அந்த மாதிரி செயல்களை செய்வதற்கு முன்பு அது மாதிரி செயல்களை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு அலைபாயும், தயங்கும். ஆனால் அதில் ஒரு ஆர்வமாக இருக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி சொல்லிக்கணும். அதாவது எந்த செயலை செஞ்சாலும் நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லணும். அதே நேரத்தில் இந்த செயலை செய்யும்போதும் நமக்கு ஏதாவது இந்த செயலை செய்யும்போதும் இதை நம்மளால் மற்றவங்ககிட்ட சொல்ல முடியுமா, யார்கிட்ட வேணாலும் நம்மளால் இதை சொல்ல முடியும், நம்பிக்கை இருந்தால் யார்கிட்ட வேணாலும் நம்மளால் இதை சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த செயலை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிட்டு அப்போ அதுக்கு பிறகு இதை செய்யலாமா வேண்டாமான்னு அதுக்கப்புறம் முடிவிடுங்க. இந்த செயலை செய்யலாமா வேண்டாமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த சந்தேகத்தை போக்கிக் கொள்வதற்கு என்ன வழின்னா, இந்த செயலை செஞ்சால் யாருக்கிட்ட இதை சொல்ல முடியும், யாருக்கிட்டேயுமே இதை சொல்ல முடியாது, சொன்னால் நம்மளை அவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க, நம்மளை அவ்வளோ அசிங்கமாக நினைப்பாங்க அப்படின்னா அதை செய்யவே கூடாது. மற்றவங்க நம்மளை என்ன நினைக்கிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். மற்றவங்க நம்மளை என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மற்றவங்க நினைப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி நம்ம செஞ்சோன்னா நாம் செய்கிறத மற்றவங்ககிட்ட பேச முடியாது. ஏன்னா நாம் செஞ்ச வேலை அவ்வளோ மோசமான வேலையாக இருக்குது. அப்படிங்கும்போது மற்றவங்க நம்மளை என்ன வேணாலும் நினைக்கலாம். மற்றவங்க நம்மளை என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில நல்ல காரியங்களை செஞ்சால் கூட மக்கள் தப்பாக நினைப்பாங்க. அதே நேரத்தில் கேவலமான காரியங்களை செஞ்சாலும் மக்கள் நம்மளை தப்பாக நினைப்பாங்க. அதனால் கேவலமான விஷயம் செய்யும்போது மற்றவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு செய்யாதீங்க. ஏன்னா நல்ல விஷயங்களை கூட பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல மனுஷங்க இருப்பாங்க, அவங்கள தேடி சொல்லிடலாம். ஆனால் கேவலமான விஷயங்களை செஞ்சாக்கா
கேவலமான மனுஷங்களை தேடி தான் நம்ம போனோம். அவங்ககிட்ட தான் நம்மளால் பகிர்ந்துக்க முடியும். அவங்கள பார்க்கும்போது ஆஹா நம்ம ஆள் போலுக்கு இவர், நம்ம ஒரு கேவலமான செயல்களெல்லாம் செஞ்சுக்கிட்டே வரோம் அப்படின்னா நம்ம கேவலமான மனுஷங்களை நோக்கி போயிடுவோம். ஏன்னா அவங்கள பார்க்கும்போது ஆஹா இவர் நம்மளை மாதிரியான ஆள் போலுக்க, இவர்கிட்ட நாம் செஞ்சதெல்லாம் சொல்லலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லுவீங்க. ஆக கேவலமான செயல்களை செஞ்சால் கேவலமான ஆள்களை நோக்கி நம்ம போயிடுவோம். கேவலமான உறவுமுறை தான் ஏற்படும். நல்ல உறவுமுறை ஏற்பட வேண்டுமென்றால் நல்ல செயல்களை செய்யுங்க, தரமான செயல்களை செய்யுங்க. கேவலமான செயல்களை செய்தால் கேவலமான செயல்கள் செய்பவர்களோடு தான் நமக்கு உறவுமுறை ஏற்படும். ஏன்னா அவங்ககிட்ட தான் நமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா எல்லாருக்குமே அவரவர்கள் செய்த அனுபவத்தை பிறரிடம் பேசுவதற்கு ஆர்வமாக இருப்பாங்க, பிறரிடம் பகிர்ந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கேவலமான செயல்களை செய்தால் அதை அந்த கேவலமான செயல்களை செய்யும்போது அப்படி நான் இந்த மாதிரிலாம் செஞ்சேன் அப்படின்னு யார்கிட்ட சொன்னால் கேட்பாங்க. அதே போல் கேவலமான செயல்கள் யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்ககிட்ட தான் நீங்கள் சொல்கிறத சொன்னால் அவங்க கேட்டுப்பாங்க. அதனால் வந்து நல்ல செயல்களை செஞ்சால் அதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு நல்ல மனுஷங்க தேவை. கேவலமான செயல்களை செய்தால் அதை பகிர்ந்து கொள்வதற்கு, அது பற்றி பேசுவதற்கு கேவலமான மனுஷங்க தேவை. அதனால் நமக்கு யாரெல்லாம் நண்பர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய செயல்கள் தான் முடிவு செய்கிறது. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமது உறவுமுறையை தீர்மானிக்கிறது. அதனால் நல்ல நண்பர்கள் வேணுமா, நல்ல பழக்க வழக்கங்களை கடைப்பிடிங்க, தரமான பழக்க வழக்கங்களை கடைப்பிடிங்க. அப்போ தான் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல உறவுமுறை கிடைக்கும், வாழ்க்கை நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகும். நம்ம உயர்ந்த இடத்துக்கு போகணுன்னா உயர்வான செயல்களை செய்யணும், கேவலமான செயல்களை செய்யக்கூடாது. கேவலமான செயல்களை செஞ்சால் கேவலமான இடத்த நோக்கி தான் நம்ம போவோம். நம்முடைய தேடலே அதை நோக்கி தான் இருக்கும். கேவலமான இடத்தை தேடி தான் நம்ம போயிட்டே இருப்போம். அதனால் உயர்வான செயல்களை செஞ்சால் உயர்வான இடத்துக்கு போவோம். நமது செயல்தான் நமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, நமது உறவுமுறையை தீர்மானிக்கிறது, நாம் போக வேண்டிய இடத்தை தீர்மானிக்கிறது. நம்முடைய செயல்கள் தான் நமது உயரத்தை தீர்மானிக்கிறது. பார்த்திங்களா, நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது.